சீனா சீனாவோட உளவு கப்பல் வந்து மாலத்தீவுக்கு வரப்போகுது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் தர விஷயம் தாங்க. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இந்தியா மாலத்தீவு உறவு வந்து சமீப காலமாக கொஞ்சம் சரியில்லை. இது ஏன்னு உங்களுக்குமே தெரியும். அந்த உறவு கொஞ்சம் சரியில்லைங்கிறதுக்காக சீனா வந்து மாலத்தீவு கூட நெருக்கம் காட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்து மாலத்தீவோட அதிபர் வந்து சீனாவுக்கு விசிட் பண்ணியிருந்தாரு. ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் மாலத்தீவோட அதிபர் வந்து சீனாவுக்கு போயிருந்தாரு. அப்போ வந்து இரு நாடுகளும் சேர்ந்து 20க்கும் மேற்பட்ட முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இதனால சீனாவோட சியங்யாங் 3ன்னு ஒரு உளவு கப்பல் வந்து இந்தியா பெருங்கடல்ல நுழைஞ்சிருக்கு. அந்த கப்பல் வந்து மாலத்தீவுக்கு வர்றதாகவும் சில தகவல்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. சீனாவோட உளவு கப்பல் வந்து மாலத்தீவு துறைமுகத்தில் நிறுத்துறதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இதை குறித்து வந்து மாலத்தீவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கார், தொழிலாளர்களோட சுழற்சிக்கும் எரிபொருள் நிரப்புறதுக்கும் வந்து மாலத்தீவு துறைமுகத்தில் வந்து தங்களோட கப்பலை வந்து நிறுத்துறதுக்கு சீனா கிட்ட வந்து இருந்து தூதரக ரீதியாக வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இதான பாயிண்ட் தான். என்னன்னா வந்து மாலத்தீவு தான் இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. தூதரகம் மூலியா அவங்களோட மாலத்தீவு தான் இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட டூரிஸ்ட்டை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு வந்து மாலத்தீவு தான் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து சீனா வந்து அவங்களோட கப்பலை வந்து நிறுத்துறதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. உளவு கப்பலையோட இடத்தை மாலத்தீவு துறைமுகத்தில் இருக்கும்போது சீனாவோட கப்பல் வந்து எந்த ஆய்வையும் மேற்கொள்ளாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சீனாவோட உளவு கப்பல் வந்து மாலத்தீவு துறைமுகத்தில் இருக்கிறதுனால இந்தியா கடற்படை வந்து உஷாராக இருக்கணும்னு உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க. சீனா வந்து கண்டிப்பாக உளவு வேலையை பார்க்கும். கனடா வந்து வெளிநாட்டில இருந்து வர்ற மாணவர்களோட விசாவை வந்து குறைச்சிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு வந்து என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களை வந்து மாணவர்களை வந்து கனடாவில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு வந்து கனடா அரசாங்கம் வந்து விசாக்களை வந்து வழங்கிட்டு இருக்கு. சமீப காலமாக கனடாவுக்கு வந்து ஒரு மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. சர்வதேச மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு முக்கியமாக. இதனால வந்து அங்கே படிக்க வர மாணவர்கள் வந்து அங்கே வந்து ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ படிச்சுட்டு அவங்க சொந்த நாட்டுக்கு போயிடுவாங்க. நிரந்தர குடியுரிமை இல்லாத மக்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதனால வந்து நிரந்தர குடியுரிமை இல்லாதவங்களோட அவங்க தங்குறதுக்கு வந்து அவங்க தங்குவதற்கு இடம் கிடைக்காததுனால நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால வந்து வெளிநாட்டிலிருந்து வர்ற மாணவர்களை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த நாடு முடிவு செஞ்சிருக்கு. இப்போ கடந்த 2 வருஷமா வந்து வெளிநாட்டிலிருந்து வர மாணவர்களோட விசாவை வந்து குறைக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கு. குறைச்சிட்டு இருக்காங்க. இதனால வந்து மாணவர்களை தர விசாவை வந்து 35% வந்து குறைச்சிருக்காங்க. இதனால எண்ணிக்கை வந்து 3,60,000 மாணவர்களுக்கு மட்டுமே விசா வந்து வழங்குறதுக்குன்னு எண்ணிக்கை வந்து 2025ஆம் ஆண்டு வந்து விசாவோட எண்ணிக்கையை வந்து குறைச்சி கனடாவோட அறிவிப்பால் வந்து இந்தியா மாணவர்களை வந்து பெரிதாக பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட வந்து கல்விக்கு வந்து விசா வாங்குற மாணவர்களோட எண்ணிக்கையில் வந்து இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. 2022ஆம் ஆண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் பேர் வந்து கல்விக்காக கனடா விசா வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 8 லட்சத்தில் வந்து 3,19,000 பேர் வந்து இந்திய மாணவர்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. சீனாவில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க நிலச்சரிவில் வந்து மண்ணுக்குள்ள வந்து புதைந்த 31 பேர் வந்து மீட்டிருக்காங்க. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். சீனால யுவான் மாகாணத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவில் வந்து 10க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து சரிஞ்சிருக்கு. 47 பேர் வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்காங்க. மீட்பு பணியினருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தெரிவித்தோடனே வந்து மீட்பு பணியினர் வந்து மீட்பு நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. மீட்பு பணியில் வந்து மண்ணில் புதைஞ்சிருந்த 31 பேரை வந்து 30 பேரோட உடல்களை வந்து மீட்டிருக்காங்க. மற்றவர்களை வந்து மீட்கிற பணி வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நிலையில வந்து நேற்று வந்து நம்ம பார்த்துருப்போம். நேற்று வீடியோவில் சீனாவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 7.1 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தை பற்றி நம்மளுக்கு நேற்று எந்த நியூஸும் கிடைக்கல. ஆனால் அது வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த நியூஸில் வந்து 120க்கும் மேலே வீடுகள் வந்து விழுந்திருக்கு. இந்த
இந்த நிலச்சரிவில் வந்து 6 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. திரும்பவும் சீனாவை பற்றி தாங்க. சீனாவில் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்தில் வந்து 25 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. தென்கொரியா, வடகொரியா இந்த 2 நாட்டோட பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இவங்க வந்து எப்பயுமே அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை வந்து அமெரிக்கா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு நியூஸ் வந்து பார்க்கலாம். தென்கொரியாவோட இராணுவம் மேலே வந்து வடகொரியா இராணுவம் வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. எல்ஓசி பகுதியில் வந்து தென்கொரியா இராணுவம் வந்து தென்கொரியா இராணுவத்தை நோக்கி வந்து வடகொரியா இன்று வந்து காலை ஏவுகணை தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க. தென்கொரியாவோட இராணுவம் தென்கொரியா இராணுவத்தோட கூட்டுப்படை தலைவர் வந்து பற்றி தெரிவிச்சிருக்காரு. கப்பல்கள் மூலம் வந்து இந்த ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கலான்னு தென்கொரிய இராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. வடகொரியாவோட இராணுவ நடவடிக்கையை வந்து கண்காணிக்க வந்து அமெரிக்கா கூட நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லி தென்கொரியா வந்து இராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைன் போர் கைதிகளை வந்து ரஷ்ய விமானம் மூலயமா உக்ரைன் போர் கைதிகளோட சென்ற வந்து போர் விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யா போர் நடத்த வந்து இன்னைக்கோட 700 நாள் முடிஞ்சிருக்கு கைஸ். கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. இந்த நிலையில வந்து உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனோட வான் பாதுகாப்பு பகுதியில் வந்து ரஷ்யா ஒரு பெரிய ராக்கெட் மூலம் வந்து இன்னைக்கு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலில் வந்து பொதுமக்கள் வந்து 18 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 130க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமடைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நேற்று காலையில் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஒரு ஏவுகணை மூலியமா வந்து உக்ரைனோட 3 நகரங்களையும் வந்து ரஷ்யா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 130க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வந்து இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு ஜெலன்ஸ்கி வந்து கூறியிருக்காரு. உக்ரைனில் 2வது பெரிய சிட்டி நம்ம நேற்று பார்த்துருப்போம், கார்கிவ்ங்கிற சிட்டி வந்து. இந்த கார்கிவ் சிட்டியில் வந்து ரஷ்யா வந்து S-300 ராக்கெட் மூலியமா வந்து நேற்று நைட்டு வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலில் வந்து 9 பேர் வந்து படுகாயமடைஞ்சிருக்காங்க. நிறைய குடியிருப்புகள், நிறைய வீடுகள் வந்து சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து உக்ரைனோட போர்க்கைதிகளை ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவோட போக்குவரத்து விமானம் வந்து இன்னைக்கு காலையில் வந்து புறப்பட்டிருக்கு. 65 போர்க்கைதிகளையும் 6 விமானங்களையும் சேர்ந்து இந்த போக்குவரத்து விமானம் வந்து பறந்துட்டு இருந்திருக்கு. பெல்கட் ரோடு பகுதியில் வந்து இந்த விமானம் திடீர்னு விபத்துக்குள்ளாயிருக்கு. விபத்து வந்து எதனால் ஏற்பட்டதுன்னு பார்க்கலாம். இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு காரணம் வந்து இன்னும் தெரிவிக்கப்படல. இந்த விமான விபத்தை பற்றி அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பு இராணுவமும் வந்து இந்த இடத்துக்கு சென்றிருக்கு விசாரணை பண்ணுறதுக்கு அப்படின்னு ரஷ்யாவோட பாதுகாப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. விபத்தில் சிக்கின 65 பேரும் வந்து பலியாகிருக்காங்க. வந்து பெல்கரோடு பகுதி கவர்னர் வந்து உறுதி செஞ்சிருக்காரு. எனக்கு எதிராக ரஷ்யா போர் பண்ணாங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யா போர் ஆரம்பிச்சதுலேருந்து 54,999 கோடி இராணுவ தளவாடங்களை வந்து ஜெர்மனி வந்து உக்ரைனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு சண்டை போடுறதுக்கு அமெரிக்காவும் இன்னும் உக்ரைனுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. நிதி இராணுவ உதவிகளையும் வழங்கிட்டு தான் இருக்காங்க. உக்ரைனுக்கு வந்து தொடர்ந்து இராணுவ உதவிகளை வந்து அளிக்கிறோம்னு சொல்லி உக்ரைனோட கூட்டமைப்பு நாடுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா இல்லாம உக்ரைனுக்கு ஒரு கூட்டமைப்பு நாடுகள்னு ஒரு 50 நாடு சேர்ந்திருக்காங்க இந்த போருக்காக மட்டும். இதனால வந்து போர் வந்து ஒரு முடிவுக்கு வராம நீண்டுகிட்டே இருக்கு. எல்லா நாடுகளும் வந்து உக்ரைனுக்கு இராணுவ தளவாடங்களை மட்டும்தான் அனுப்புறாங்க. ஆனா வந்து போர் முடிஞ்சிருச்சுன்னா உக்ரைனோட பொதுமக்களை உதவி பண்றதுக்கும் உக்ரைனோட எரிஞ்சு போன பில்டிங்ஸ்க்கு வந்து திரும்ப கட்டி கொடுக்கறதுக்கும் எந்த நாடும் வந்து இன்னும் தயாரா இல்லை. மொத்தத்துல போர் நடந்துகிட்டே இருக்கணும். அவங்க இராணுவ தளவாடங்கள் வந்து வித்துக்கிட்டே இருக்கணும். நீங்க நினைச்சிருக்காங்க இதை சும்மா தான் தராங்கன்னு. நம்மளுக்கு கிடைக்கிற நியூஸ் அவ்வளவுதான், இது சும்மா தான் தராங்கன்னு. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ அரசியல் இருக்கு. ரஷ்யாவை அழிச்சிடணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அவங்க நாடு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. இராணுவ உதவிகளெல்லாம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணி அவங்க நாடு வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க இராணுவ தளவாடங்களை வச்சுட்டு. ரஷ்யா உக்ரைன் போர் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஜப்பான்ல வந்து திடீர்னு மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு.
இதனால் வந்து புல்லட் ரயில் வந்து சேவையை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஜப்பானில் வந்து திடீர்னு வந்து 2 மின்சார கம்பிகள் வந்து அறுந்திருக்கு. இந்த விபத்தில் வந்து 2 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதனால தான் வந்து புல்லட் ட்ரெயினோட எலக்ட்ரிசிட்டி வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து ட்ரெயின் நின்றுச்சு, ரத்து செஞ்சுருக்காங்க. இது வந்து தற்காலிகமாக தான் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் வந்து எல்லைப் பகுதியில் வந்து மில்லியன் கணக்கானோர் வந்து சட்டவிரோதமாக உள்ள வராங்க, இதை சீக்கிரமாக தடுங்கன்னு சொல்லி அரசியல் பிரச்சாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. பிரேசிலில் வந்து கடற்பகுதியில் வந்து ஒரு படகு வந்து கவிழ்ந்திருக்கு. இதில் வந்து 6 பேர் பலியாக இருக்காங்க. இதை பற்றி முழுசாக பார்க்கலாம். பிரேசிலில் வந்து சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க. சில பேர் வந்து சுற்றுப்பயணம் வந்தவங்களை வந்து 2 கிலோமீட்டர் வந்து கடல் பகுதியில் தள்ளி கூட்டிகிட்டு போயிருக்காங்க சுற்றுப்பயணத்துக்கு. இதில் வந்து படகு கவுந்து 6 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க.